உங்ககிட்ட வந்து ராம் சார் வந்து ஜஸ்ட் ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் சொல்லும் போது உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு ஸோ அவருடைய கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது. இந்த கதைக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் தான் இருந்துச்சு. இல்லை, ஃபஸ்ட்டு ராம் சார் வந்து ஃபோனில் தான் சொன்னார்ல இது மாதிரி நடிக்கணும், ப்ரொடகனிஸ்டாக பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பயம்தான் வந்து என்ன சொல்ல போகிறான்னு ஒரு பயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து படிக்கும் போது, இந்த கதையை அவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம கரெக்டாக நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அது நிறைய பேர் சொல்கிறாங்க சிவா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணது. அதுக்கு காரணம் அவருடைய ரைட்டிங்கும் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான். ஸோ அது நம்ம கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் மியூச்சுவல். இருக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் கதாநாயகனாக போயிட்டு இருக்காங்க. நகைச்சுவை திரைப்படம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. ஃபுல் டைம் காமெடி மூவியாக நான் வந்து முதல்ல ஒரு நகைச்சுவை படம் எடுத்திருக்கேன். அப்போ கூட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நானே நகைச்சுவை படம் எடுக்கிறேன், கூட்டிகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்க நாயகர்களாக நடிக்கலாம், காமெடியாக நடிக்கலாம், அது கதையை பொறுத்து தானே தவிர இதை பொறுத்து இல்லை. இல்லை, இதுக்கப்புறம் 2 படம் சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல. கலக்கலப்பு 3 சுந்தர் சி சார் இருக்குது. அண்ட் இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப 18 வருஷமாக ராம் சார் கூட நடிக்கணும்னு இந்த ஆசை. இந்த படம் மூலிமா நடித்தது ஃபஸ்ட்டு, அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸில் அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு போது அது பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராம் சார் வந்து நீங்கள் அவருடைய நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஏன் ஆசையாக உங்களுக்கு ஆசை இருக்கா பார்க்கணுன்ட்டு? நிச்சயமா பிரதர், அது மாதிரி கடை இருந்தால். சம்பளத்தில் வந்து திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? ஒரு நடிகராக சம்பளத்தில் திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? ஆனால் நடிகராக வந்து இந்த படம் வெற்றியின் மூலமாக பல கோடிகள் எப்படி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ சம்பளத்தை உயர்த்த முடியும்? ஆனால் இப்போ கமர்ஷியலாக நீங்கள் வந்ததுலேருந்து வெறும் தேட்டர் காசு ஆயிடுச்சு. உங்கள் சம்பளம் என்ன வெறும் பைசாலே இருக்கீங்க. நீங்கள் ஆடிட்டரா நீங்கள்? ஆடிட்டரா ப்ரெஸ் தானே நீங்கள்? ரிப்போர்ட்டு தானே? ஓகே. இல்லைண்ணா, அது வந்து நம்ம கேட்டு என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை. அதாவது அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு 10 தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, அவங்க கை தேட்டரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். தேங்க்யூ. பறந்து இப்போ படத்துக்கு கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் ஆகிட்டு சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? நான் வேணா இப்போ கேட்குறேன், சிம்பு சார் இந்த மாதிரி கேள்விகள்லாம் சீக்கிரமாக தவிர்க்கணும். தயவுசெய்து நீங்கள் கல்யாண இன்விடேஷனை சீக்கிரமாக அனுப்புங்க. ஓகேங்களா?